ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ருசியான அதே டைமில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கோதுமை போண்டா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு, துருவி வச்ச தேங்காய், 1 கப் தேங்காய் தண்ணி, நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, உங்கள் வீட்டில் எவ்வளோ நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு எடுப்பீங்களோ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் அதில் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டாலுமே சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நெய்யோட அந்த மணம் கோதுமை மாவில் ஃபுல்லாக படணும். நல்லா வறசி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா வறசி எடுத்துட்டு இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தண்ணி சேர்க்க போகிறோம். தேங்காய் தண்ணி சேர்க்கும்போது போண்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதையும் ஒரு டைம் நல்லா வறசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்கட்டும். நல்லா கையால் வறசி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு கரண்டி இல்லைன்னா உங்கள் கைகளாலேயே அதை ஒவ்வொரு உருண்டை சின்ன சின்ன உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வரட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் இது தான். பார்க்குறதுக்கும் நல்லாயிருந்து, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருந்து. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.